ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செக்கு. செக்கு வந்து என்னென்னா, இப்போ ஒரு கிங்க்கு வந்து நம்ம அட்டாக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதாவது அட்டாக் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு மூலம் அட்டாக்கிங்கில் இருக்குது அப்படின்னா, அதுதான் வந்து செக்கு. ஸோ அப்போனா ஒரு அட்டாக் ஆன் த கிங்கு. அப்படி அந்த கிங்கு வந்து வந்து மெயின் என்னென்னா, அதை வந்து எப்பயுமே வந்து கேப்சர் யாருமே அந்த பீஸை வந்து வெட்டவும் கூடாது. அதே மாதிரி அதை வந்து எந்த பீஸ்க்காக நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அது ஒரு அட்டாக்கா அப்படி வந்து கிங் வந்து செக்கில் இருந்துச்சு அப்படின்னா, செக்கு அப்படின்றது எப்படின்னா, இப்போ இந்த மூலை வந்து நான் கிங்குக்கு செக் வச்சுட்டேன். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணலை அப்படின்னா, நெக்ஸ்ட் இதில் வந்து கேப்சர். அதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுவோம். நம்ம வந்து எடுத்ததுமே வெட்ட முடியாது. ஸோ அந்த செக்கில் வந்து என்னென்னா, அடுத்து வந்துச்சுன்னா அடுத்த மூவ்க்கு நம்ம வந்து என்னது வேறு எந்த பீஸுமே மூவ் பண்ணாமல் இமீடியட்டாகவே நம்ம என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். அந்த கிங்கை வந்து சேவ் பண்ணி ஒன்றா அதை பீஸ் முன்னாடி கொண்டாந்து வைக்கலாம். அதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து கிங் வந்து நம்ம சேவ் பண்ண முடியல அப்படின்னா, அதுதான் வந்து செக்மேட். அந்த கண்டிஷனில் இமீடியட்டாக கேம் வந்து என்னது ஓவர் ஆகிடுது. அப்போ அந்த கிங்கை சேவ் பண்ணுறதுல வந்து 3 கண்டிஷன்ஸில் சேவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எஸ்கேப்னா, இப்போ நம்ம கிங் வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த பாக்ஸ்லேருந்து மற்ற பாக்ஸுக்கு போயிட்டா, அந்த ஸ்கொயருக்கு போயிட்டோம்னா நமக்கு வந்து கிங்கை சேவ் பண்ண முடியுமான்னு பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து கேப்சர். இப்போ கிங்குக்கு வந்து ஒரு பீஸ்லேருந்து நம்ம செக் வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம வேறு ஏதோ ஒரு பீஸ் நம்மளோட பீஸ் கொண்டாந்து நம்ம எந்த பீஸ் நமக்கு செக் வச்சுருக்கோ அந்த பீஸையே நம்ம வந்து கேப்சர் பண்ண முடிக்குதான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு இன்டர்போசிங்னா இப்போ அதுக்கு நடுவில் வேறு ஏதாச்சும் பீஸ் வச்சுட்டோம்னா, செக்கை வந்து இப்போ அந்த பிஷப்போ இல்லைன்னா ரூஃபோ அதெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து நடுவில் ஏதாச்சும் பீஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிங் வந்து சேவ் ஆகிடும், பேக்கில் போயிடுமா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இன்டர்போசிங். ஸோ ஆனால் இதில் மெயின் என்னென்னா, நைட்டை வச்சு நமக்கு செக் வச்சுட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த 3 கண்டிஷனில் இந்த கண்டிஷன் இன்டர்போசிங் வந்து பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஒன்றா கேப்சர் பண்ணணும், இல்லை எஸ்கேப். மீது எல்லா பீஸுக்குமே இது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் மூவ் பண்ணும்போது அங்கே வந்து செக் இருக்கக்கூடாது. அப்போ செக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படின்னா, நெக்ஸ்ட் மூவில் நம்மளோட கிங் வந்து என்னது செக்மேட் ஆக போகுது. நீங்கள் வந்து ஒன்றா சேவ் பண்ணிக்கணும். அதுதான் வந்து செக்கு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி இருக்கும், இந்த மாதிரி போர்டு அரேஞ்ச் ஆகிருக்குமா. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி ஒயிட் மூவ் பண்ணுறாங்க. ஸோ ஒயிட் வந்து ஓகே, ஃபஸ்ட்டு இது நான் பான் வந்து 2 ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன். அப்படின்னும் போது நெக்ஸ்ட்டு இங்கே பானை வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்தது நான் வந்து ஒயிட் வந்து எதனாலும் மூவ் பண்ணலாம். ஸோ நான் வந்து இப்போ இந்த நைட்டை வந்து மூவ் பண்ணி இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ பிளாக்கோட மூவ் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல ஃப்ரீ ஆகிடுச்சா. ஸோ இன்கேஸ் இப்போ நம்மளோட குயினை வச்சு கொண்டாந்து என்ன பண்ணிட்டாங்க, டயகனலாக கிங்குக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க, செக் வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த இடத்துல எல்லா காயினுமே எல்லா இதுவுமே ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதுதான் செக்கு. நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட்டு வந்து என்னது அட்டாக் ஆஃப் ஏ கிங்கு. இப்போ வந்து கிங்கை வந்து நான் அட்டாக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இப்போ அதுதான் வந்து செக்கு. அடுத்தது அப்போ இந்த கிங்கை வந்து நெக்ஸ்ட் மூவில் தான் அட்டாக் பண்ணுவேன். அப்போ இமீடியட்டாக என்ன பண்ணணும், ஒயிட்டு வந்து இந்த கிங்கை சேவ் பண்ணணும். அப்போ அதுதான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு என்னது எஸ்கேப்பு. இப்போ நான் இந்த வந்து கிங்கை வேறு எங்கேயாச்சும் எஸ்கேப் பண்ண முடியுமா, முடியாது. ஏன்னா இந்த ஸ்கொயர் மட்டும்தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் அந்த ஸ்கொயரில் தான் என்னது என்னோடய செக்கு இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே ஃப்ரண்ட்லேயும் எனக்கு ஃப்ரீயாக இல்லை, இதுலேயும் எனக்கு என்னது ஃப்ரீயாக இல்லாத பட்சத்தில் என்னால் எதுவுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இது எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நெக்ஸ்ட்டு கேப்சர். நான் எதையாச்சும் வச்சு என்னால் அந்த அட்டாக் பண்ணுற பீஸை வெட்ட முடியுமான்னு பார்க்க முடியல. அப்போ செகண்ட் ஆப்ஷன் எனக்கு என்னது கிடையாது. அப்போ தேர்டு இன்டர்போசிங்னா வேறு ஏதாச்சும் பீஸை கொண்டாந்து நடுவில் வச்சு என்னோடய கிங்கை நான் காப்பாற்றிக்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இந்த கண்டிஷனில் இருக்குது. ஏன்னா இப்போ இந்த பிளாக் ஸ்கொயருக்கு இப்போ இன்கேஸ் இதுதான் நம்மளோட இதுனா, இந்த பிளாக் ஸ்கொயருக்கு மூவ் பண்ணால் என்ன ஆகுது, இந்த டயகனலில் நடுவில் ஒரு பீஸ் வந்து தடுத்துதா இல்லை இது இருக்கா. ஸோ இதையும் எடுத்துனது நடுவில் வச்சிடலாமா. ஸோ எனக்கு இந்த டயகனலாக இதுக்கு இந்த பிளாக் ஸ்கொயர் 3ல் எதையோ ஒன்று வந்து ஸ்டாப் பண்ணும். அப்படியும் இல்லைன்னா என்னோடய நைட்டை தூக்கி C3ல் வச்சேன்னா என்ன ஆகும், அப்போயும் அந்த பிளாக் ஸ்கொயர் பிளாக் ஆகிடுதா, இன்டர்போஸ் ஆகுதா. ஸோ அதுவும் வேண்டாம். அடுத்தது என்னோடய பிஷப்பை தூக்கி D2ல் வைக்கலாம். இன்கேஸ் நான் குயின் வந்து என்னை இது பண்ணாலும் எனக்கு என்னது சப்போர்ட்டு, நைட்டோட சப்போர்ட்டும் இருக்குது, குயினோட சப்போர்ட்டும் இருக்குது, கிங்கோட சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது பண்ணலாம். அப்படியே இல்லை அப்படின்னா நம்மளோட டியை தூக்கி என்ன பண்ணலாம், இங்கே வைக்கலாம்.
ஸோ அப்போ இதுதான் வந்து என்னது இன்டர்போசிங். இல்லை இப்போ இதெல்லாம் வந்து இல்லை நமக்கு எதுனாலும் பண்ணலாம்னா அப்போ நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பிஷப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல எல்லா சப்போர்ட்டுமே இருக்குது. இன்கேஸ் குயின் நமக்கு வந்து என்னது மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் பீஸ், அதை வந்து நம்ம வந்து விடணும்னு அவசியமே கிடையாது. இப்போ என்ன ஆகும்னா இப்போ நம்ம மூவ் பண்ணோம்னா இப்போ என்னது குயின் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னது நெக்ஸ்ட் டைம் கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ டிஃபால்ட்டாக அவங்க வந்து இந்த குயினை வந்து வேறு எங்கேயாச்சும் மூவ் பண்ணி தான் ஆகணும். குயினை வந்து சேவ் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து செக்கில் வந்து இப்படி இருக்கிறது தான் வந்து செக்கு. குயின்னு இல்லை, இப்போ வந்து ஒரு பானே இந்த இடத்துல வந்து இருந்தாலும் அது வந்து செக்கு தான். ஓகேவா? அதுலேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து செக்கோட இது. இன்கேஸ் நம்ம இதெல்லாம் பண்ணலைன்னா தான் செக்மேட்டை அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.